கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா 2:7. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஆம், என கண்பானவர்களே, நாம் இந்த மாத கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டு வருகிறோம். இன்றைய தினம் மாட்டுத் தொழுவம் எதை குறிக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இயேசுவானவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின பிதாவாகிய ஒரே பேரான குமாரன். ஆனால் தாழ்மையின் ரூபம் எடுத்து மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தார். இயேசுவானவர் தன்னையே தாழ்த்தினார். யாக்கோபு 4:10 இப்படியாய் கூறப்பட்டுள்ளது: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். நீதிமொழிகள் 3:34 தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. யோபு 22:29 மனுஷர் ஒடுக்கப்படும்போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு 18:4 ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நாமும் நம்மை தாழ்மைப்படுத்துவோம். சங்கீதம் 138:6 கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நீதிமொழிகள் 3:34 இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் மகிமை பெற வேண்டுமென்றால் தாழ்மையுடன் நடந்து கொள்வோம். தாழ்மையை நாம் தரித்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ள உதவி செய்ய. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருந்து உம்முடைய கிருபையை தரித்து கொள்ள உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.